கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இப்பொழுதும் நாம் வழக்கத்தின்படியே வாலிப பிள்ளைகளுக்காக சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நான் கடந்த வாரம் சொன்னேன், இந்த இறையில் அதாவது தூண்டலில் இறையை மாட்டிக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு ஏதோ அதிர்வு வருதான்னு பார்க்குறது மாதிரி நானும் ஒவ்வொரு வாரம் என்ன செய்கிறேன், உங்களை பார்க்கிறேன். எதற்கு இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன்னு சொன்னால், இதெல்லாம் நம்ம ஒரு ஆராதனை அப்படி இப்படி நடத்துகிற வேலை இல்லை, ஒரு ஐக்கியக்கூடி நடத்துகிற வேலை அதில் வேணும் ஒரு ஐட்டம் அப்படி அல்ல. வாலிப பிள்ளைகளை குறிவைத்து தான் இவைகள் பேசப்படுகிறது. அவைகள் வாலிபத்தை கடந்தவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே வாலிப பிள்ளைகள் விசேஷ கவனம் செலுத்துங்கள். பேசுகிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஏனென்றால் கடந்த வாரம் பேசுனதெல்லாம் பிள்ளைகளெல்லாம் கவனிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்து, சரியாக கவனிச்சிருந்தாங்கன்னா கர்த்தருக்கு என்ன செஞ்சிடலாம், ஒப்பு கொடுத்தல. ஏன்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தான் ஒவ்வொரு வாரமும் சுட்டி காட்டப்படுகிறது. நானும் ஒவ்வொரு வாரமும் இதுக்கு அப்பால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறது, பெரியவங்களாவது மறந்துடுவாங்க நம்ம ஏற்கனவே என்ன பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நம்ம சொல்கிறத பின்பற்றாமல் இருந்தால் கூட ஏற்கனவே கீரல் விழுந்த கிராமப்புற ரெக்கார்டு மாதிரி என்னென்ன பேசியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுருப்பாங்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு, அவங்க சொல்லக்கூடாது என்பதற்காக நான் யோசிப்பேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் எதையாவது சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற அப்படின்னால கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, வாலிப வயது என்பது கட்டுப்பட விரும்பாத ஒரு வயது. கட்டுப்பட விரும்பாத வாலிப மனம். கட்டுப்பட விரும்பாமல் என்பது வாலிபர்களுக்கு மட்டும் கிடையாது, வாலிபத்தை கடந்தவர்களுக்கும் உண்டு. கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்காத எல்லாருக்கும் இந்த மனம் என்ன செய்யும், மனிதனுடைய இயற்கை மனம் அப்படிப்பட்டதான், கட்டுப்படாதது. ஆக மனித வாழ்க்கையில் மனிதன் இயற்கையில் இருக்கிற இருதயம், இயற்கையில் இருக்கிற உணர்வுகளை அன்கண்ட்ரோலபிள். பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு அமெரிக்காவில் ஒரு சர்வே நடத்தி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளையும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளையும் ஒரு 2000-3000 பிள்ளைகளை பேட்டி கண்டு அவங்க எதை வேல்யூ பண்ணுறாங்க, அதாவது எதை ரொம்ப மதிக்கிறாங்க, எதற்கு தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்குறவங்கள அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள்னால ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு வர, அதாவது ஹையர் செகண்டரி மாதிரி லெவலில் வர பிள்ளைகள், கல்லூரிக்கு ப்ராப்ளம், அவங்க ரொம்ப எதை முக்கியமாக மதிக்கிறாங்களாம், ஆனஸ்டின்னு சொன்னால் ஒரு நேர்மையை அவங்க என்ன செய்கிறாங்க, அதே ஆனர். அதனால தான் அவங்க வாத்தியார்கள், அவங்களுடைய லெக்சர்ஸ் எல்லோரும் யாராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்பொழுதுமே பிள்ளைகள் பெரியவர்களிடத்தில் நேர்மை குறைவுகள் இருக்கிறத என்ன செய்கிறாங்க, பார்க்கும் பொழுது தேர் ஹார்ட் நேர்மை குறைவை என்ன செய்கிறாங்க, அவங்க பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ நேர்மையாக வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, போதர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் கற்றுக் கொடுக்கலாம் சரி, பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கணும், அவர்கள் யாராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போது ஒரு ஆனஸ்டி, they have to be honest. ஆனால் சில விஷயங்கள் அவங்க மதிக்கலாம். என்ன தெரியுமா, அது ஒன்று, அவர்கள் இந்த மதிக்கிறத விரும்பலையாம். மதிப்புன்னு சொன்னால் கர்ட்டசின்னா என்ன, எல்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மதிக்கணும். லெக்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மதிக்கணும். அப்போது மதிப்பு கொடுக்கறது, அதைத்தான் பிள்ளைகள் என்ன செய்யலை. அதில் தே ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். மதிக்கக்கூடாதுங்கிறதில்ல, அது என்ன பெரிய மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு ஃபீலிங். அதில் அவங்களுக்கு என்ன இல்லை, ரொம்ப ஆர்வம் இல்லை. இரண்டாவது, அவங்களுக்கு பிடிக்காது என்னன்னு சொன்னால் ஆர்டர். காலேஜுக்கு போய்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு ஷூவை கழட்டி ரேக்குள்ளே வைக்கணும். சாக்ஸை என்ன செய்யணும், ஏன்னா சாக்ஸ்லேருந்து வருகிறது போன்ற துர்வாசனை உலகத்தில் வேறு எந்த பொருள்லேருந்து வருவதில்லை. அதனால் வந்தவுடனே என்ன செய்யணும், அதுக்குரிய இடத்துல போடணும். இதுதான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது. ஆமாம், நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது, அவருடைய மகள் அப்பொழுது க்ளூனி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவள் கல்யாணமாகி பெரிய பிள்ளைகளெல்லாம் இருக்கு அவளுக்கு. அப்பொழுது நான் அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அப்போ அவள் க்ளூனியில் படிச்சுருக்கிறா. உள்ள வரவில் பார்த்திங்கன்னா, அந்த காலை என்ன செய்ய ஒரு உதறினான். என்ன செய்ய அந்த ஷூ அப்படியே இருந்தான். அது அப்படியே என்ன செய்கிற சர்க்கஸில் போய் விழுற மாதிரி நான் வேடி பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆமாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷூ அங்கே உள்ளது. சரி, வீசுகிறதே என்ன ஒரு இடத்துல வீசலாம்ல, இல்லை, இது வீசுகிறவங்களோட அவரை 5 ஸ்டெப்பு முன்னாடி போயிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து அடுத்த கால் அது எங்கே விழுது. அப்போ சாக்ஸ் எடுத்து வீசி இங்கே ஒரு பக்கம் வந்துடும். அப்போ என்ன சொல்ல ரொம்ப லிபரலாக இருக்கிறான். ஏன்னா இப்போது ஞாபகம் இருக்குது, அவளுக்கு இப்போ கல்யாணமெல்லாம் ஆகி பெரிய பிள்ளைகள் இப்போ க்ளூனி பெட்டில் படிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்ன, ஆர்டர் குறிப்பிட்ட விதமாக டேபிளுக்கு மேலே எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும்,
எதை எப்படி வைக்கணும், அதை மாதிரி எங்கே நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் அவங்கள என்ன செய்ய. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிற வேளையில் வந்து உள்ள சீட்டு இருந்தாலும் நாங்கள் போய் உட்கார மாட்டோம். அந்த பஸ்ஸு நிரம்புறத வரை பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் எங்கே தான் நிற்போம், ஃபுட்போர்டு. இப்போ அந்த இதுக்கு என்ன தெரியல, அந்த காலத்தில் ஃபுட்போர்டு. இப்போ எல்லா காலேஜ்லையும் இந்த பஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப தெரியறதில்ல. எதுக்கு தெரியுமா, அந்த ஃபுட்போர்டில் நின்னால் அது ஒரு அந்த வயசுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ கண்டக்டரில் கண்டமணி திட்டுவாங்க அந்த காலத்தில். உள்ளே போடாம்பாங்க. நான் போகவே மாட்டோம். அப்படியே சீட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவோம், உட்கார மாட்டோம். அப்படியே உட்கார்ந்தாலும் கொஞ்சம் வயசான வந்து எழும்பிடும். நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. எதுக்கு, எங்களுக்கு ஃபுட்பாலில் இருக்கிறதா குஷி. அப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஆர்டர்களை என்ன செய்கிறதில்ல, மதிக்கிறதில்ல. அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு வந்து மதிக்கிறது, மற்றவங்களை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக நினைக்கணும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்கள ரொம்ப பெரியவங்களாம் நினைக்கணும். பெரியவங்க வந்துட்டாங்க, நம்ம எழும்பி நிற்கணும். பெரியவங்க இப்போ அந்த காலத்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் இந்த என்னென்னு சொன்னால், பெரியவங்க இருக்கிறதுல கால் மேலே காலம் செய்ய மாட்டாங்க. இப்போ அந்த கலாச்சாரம் மாறிச்சிட்டு இப்போ எல்லாமே வந்து யூனிவர்சல் கல்ச்சர் வர ஆரம்பிச்சு, குளோபல் கல்ச்சர் வந்த பிறகு இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருப்பாங்க. சாதாரண ஒரு எம்எல்ஏ இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், பிரைம் மினிஸ்டர் 2 காலையும் ஆர்டரில் வச்சுருப்பார். இந்த சந்திக்க போனால் என்ன செய்வாங்க, அது ஒரு பத்திரிகை நிருபர்கள் என்ன பண்ண கால் மேலே காலை போட்டு உட்காந்துருப்பாங்க. கல்ச்சர் மாறிடுச்சு. ஆனால் இது போன்ற ஒரு கல்ச்சரை என்ன செய்கிறதில்ல, ஏன் கால் மேலே காலை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போது சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. எது தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட நடத்தைகளுக்குள்ளே, ஒரு ஆர்டருக்குள்ளே, அதுபோல் குறிப்பிட்ட சில காரியங்களை மதிக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் வந்து வாலிப வயதுகளில் சில கட்டுப்பாடு எல்லைகளுக்குள்ளே நின்று பழகவில்லை என்றால், சில விதிகளுக்கு உட்பட்டு வாழ பழகவில்லை என்றால், ஒரு காலகட்டம் கடந்து சென்ற பிறகு ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலும் கூட சில இடத்துல இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பழக்கம் என்ன செய்யாது, மாறுவதில்லை. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் எந்த மாதிரி அந்த விதிகளுக்கு உட்படாமல் வாழ்ந்து பழகியிருக்கிறாங்களோ அதைத்தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பழக்கம் என்ன செய்யாது, நேர ஒழுங்கு வராது, உடை ஒழுங்கு வராது, வார்த்தை ஒழுங்கு வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன விதிகளுக்கு உட்பட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆவிக்குரியவங்க ஏன் இந்த அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவும் ஓவர் ஆர்வமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குன்னு யோசிங்க. ஏன்னா அது ஒரு காலத்தில் என்ன பழக்கம். அதை மாதிரி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஊர்பட்ட ஜுவல்ஸை போட்டு பழகினவங்க ரட்சிக்கப்பட்டால் கூட நிறைய பேர், கொஞ்சம் பேர் கலட்டிடுறாங்க மொத்தமாக, கொஞ்சம் பேர் என்ன செய்கிறதில்ல, அந்த பழக்கத்தையே என்ன செய்கிறதில்ல, மாற்றுறதில்ல. அதுபோல் சிலரால் வந்து ட்ரெஸ் கூட மாற்ற முடியாது. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், வாலிப வயதுகளில் சில கட்டுப்பாடுகளுக்குள் வாழவில்லை என்று சொன்னால், வளர்ந்த பிறகு அந்த கட்டுப்பாடுகளை விரும்பினாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளை கொண்டு வர முடியாது. அதுக்கு நான் ரொம்ப, ஏன்னா இப்போ பாவத்தை விடுறதை விட பழக்கத்தை விடுறது ரொம்ப கடினமான காரியம். அப்போ ஒழுங்கல் என்று சொல்லுகிற பொழுது 3 முக்கியமான விதிகள் உண்டு. ஒன்று மரபு சார்ந்த விதிகள், அதாவது என்ன சில கஸ்டம், சில கன்வென்ஷன்ஸ், சில ட்ரெடிஷன்ஸ். மரபுகள் என்பது சட்டம் கிடையாது, நம்ம கிளைம் பண்ண முடியாது. மரபு என்பது ஒரு தடவை பார்த்தோம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இப்போ கும்பிடு போடுறோம், ஒரு தடவை பார்த்தோம் நம்ம என்ன செய்கிறோம், எழுந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறோம், வாங்கன்னு சொல்கிறோம், ஹக் பண்ணுறோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம். இதை மாதிரி நிறைய மரபு இருக்குது, அப்படி தானே. அதை மாதிரி இப்போ கிறிஸ்டின் மீட்டிங்ஸில் நடக்கிறவங்கள சாப்பாடு வச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு முதலாவதுங்கிறோம், இல்லை வயசானவங்களுக்கு முதலாவதுங்கிறோம். இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட விதிகள் கிடையாது. ஆனால் இதில் என்ன, ஒரு சில நல்ல மரபுகள், நிறைய மரபுகள் இருக்கிறது. சில மரபுகள் வந்து பொருத்தமற்றவைகள், ஆனால் நிறைய மரபுகள் வந்து பெஸ்ட். ஆனால் அந்த கொஸ்டினிங் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு. என்ன கேட்பணும், இதையா இப்படியே பண்ணணும், அப்படி ஒரு சட்டம் இருக்கா, சட்டம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து என்ன கிடையாது, ரிட்டன் லாஸ் கிடையாது. ஆனால் அவைகள் நம்முடைய வாழ்க்கையை பல விதங்களில் நல்ல விதம் ஒழுங்குபடுத்துகிறபடினால அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மரபு சார்ந்த விதிகள். இரண்டாவது ஒழுக்க விதிகள். ஒழுக்க விதினா டிசிப்ளின், ஒரு கான்டக்ட், ஒழுக்க விதிகள். மூன்றாவது சட்ட விதிகள். அப்போ இந்த 3 விதிகளுக்கு உட்பட்டு வாழ்வதற்கு வாலிப வயதிலேயே பழகவில்லை என்று சொன்னால், வளர்ந்த பிறகு நமக்கு அறிவு வந்துடும், மெச்சூரிட்டி வந்துடும். ஆனாலும் கூட நம்மளதில் பழகி போன சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எனவே வாலிப வயதுகளில் என்ன செய்ய, அந்த விதிகளை பின்பற்றணும். நிறைய காரியங்களில் மரபுகள், கஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இது என்ன எல்லாம் சட்டமாக இருக்க வேண்டும் என்று தேவை கிடையாது. ஆனால் அவைகள் நமக்கு
நல்ல பண்புகளாக மாறும், நல்ல மரியாதை பெற்றுத்தரும். எனவே விதிகளுக்கு உட்பட்டு வாழ பழக வேண்டும். அடுத்த ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கும் அப்படி தான். இப்போ கவர்மெண்ட் குறிப்பிட்ட விதமாக தான் உடை அணிந்து வர வேண்டும் என்று என்ன போட முடியாது, சட்டம் போட முடியாது. ஆனால் இப்போ நம்ம நாடு வித்தியாசமாக போய்கொண்டு ஹிஜாப் அதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மதம் சார்ந்த சில காரியங்கள் அணிகிற பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க மதம்னு சொன்னால் எதுவும் அணிஞ்சிக்கலாம், நமக்கு விருப்பம் இல்லை அந்த மதம் என்ன செய்யக்கூடாது, குறிப்பிட்ட உடைகளை அணியக்கூடாது அப்படிங்கிற விதிகள்லாம் இருக்கிறது. ஆனால் இதற்கு சட்டம் இல்லாவிட்டாலும் சில உடை முறைகளில் ஒழுக்கம் அப்படி தானே, உடை ஒழுங்கு, வார்த்தை ஒழுங்கு, அதை மாதிரி பார்த்திங்கன்னா நடத்தை, எப்படி நடந்துக்கிறோம் ஒரு இடத்துல, நம்ம எப்படி நம்முடைய கான்டாக்ட் என்ற இவைகளெல்லாம் நம்மை குறித்து நமக்கு நல்ல எண்ணத்தை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அவங்களுடைய நல்ல எண்ணம் எனக்கு என்னத்துக்கு, அவங்களுடைய நல்ல மரியாதை என்னத்துக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதைத்தான் நம்ம விரும்புவோம். வாலிப வயசில் என்ன செய்ய மாட்டோம், அதை நம்ம விரும்ப மாட்டோம். ஒரு வயசுக்கு பிறகு அதைத்தான் விரும்புவோம். அந்த மாதிரி விருப்பங்களுக்கு நமக்கு நாம் எதிர்பார்க்க கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும். எஸ்பெஷலி முதல்ல வார்த்தை ஒழுங்கு. நம்ம வாயை கொண்டு என்ன பேசுகிறோம். சிலர் பார்த்திங்கன்னா வயசானா கூட பார்த்திங்கன்னா பேசவே தெரியாது. அது எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா, லொடா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி தான் லொடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க இப்போ ஒரு ரேஷனலாக பேசுகிறதே கிடையாது. எதை ஃபீல் பண்ணாங்களோ உடனே என்ன செய்கிறது, ஆமாம் பேசுகிறது. ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா அருமையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார், நல்லா வெல் ட்ரெஸ்ஸட், அதாவது அருமையாக ட்ரெஸ் பண்ணியிருந்தார். பார்த்தா இவர் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வாயை திறந்து பேச ஆரம்பித்த உடனே அவ்வளவு மோசமான சேரி பாஷை. அவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸுக்கும் அவருடைய வார்த்தைக்கு என்ன இல்லை, அவரை பார்த்தோன்னு ஒரு பெரிய மதிக்கத்தக்க ஒரு தோற்றம். ஆனால் வாயை திறந்து பேச ஆரம்பித்தார் பாருங்கள், ஒரு வார்த்தை கூட ஒழுங்கான தமிழில் வரல, எல்லாமே எப்படி வருது, அதை ரொம்ப ரொம்ப லோவாக சரியில் அதை சரி பாஷன்னு கூட சொல்லணும். அதை விட அப்போ எதற்கு சொல்ல வரேன்னா, ஒருவர் எவ்வளவு தான் பெரிய நல்ல தோற்றம் அளித்தாலும் அவர் உண்மையில் யாருங்கிறத காட்டி கொடுக்குறது தெரியுமா? ஆமாம். அதனால தான் ஒருத்தர் வாயை திறந்து பேச ஆரம்பித்தோடனே இவர் யாரும் தெரியும், அது வரலும் நம்ம பெரிய மதிப்பு கூட கொடுப்போம். ஆனால் அவர் பேச ஆரம்பித்தவர் அந்த வார்த்தையுடைய ஸ்டாண்டர்டை வச்சு என்ன பண்ணிடுவோம், இவர் ஒன்றும் அவ்வளோ ஆனரபிள் கிடையாது. ஏன்னா வார்த்தை தான் நம்முடைய முக்கியமான பர்சனாலிட்டியினுடைய ஒரு எக்ஸ்டர்னல் மார்க்காக இருக்கிறது, அடையாளம். அதனால் வார்த்தை ஒழுங்கு. வாலிப வயதில் நேர்மறையான வார்த்தைகளை விட எதிர்மறையான வார்த்தைகளையும், அதாவது மற்றவருடைய கவனத்தை திருப்ப வேண்டும், ஏதாவது கொஞ்சம் விதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கும். ஆனால் வாலிப வயதுகளில் இப்படி பேசி பழகி கொண்டால் வயதுகள் போனாலும் என்ன செய்யாது, மாறாது. அதுபோல் உடை ஒழுங்குகள். இப்போ நாம் குறிப்பிட்ட விதமாக உடை உடுக்கலைன்னு சொன்னால் உடனே போலீஸ்கார நம்மளை அரெஸ்ட் பண்ணி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் உடைகள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்று நம்முடைய காமன் சென்ஸு சொல்லுகிறது, அப்படி தானே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமாக உடை உடுத்து போகும் பொழுது அது மதிக்கத்தக்க தோற்றமாக இருக்கும். இல்லை என்றால் அது என்ன செய்யும், ரசிக்கத்தக்க தோற்றமாக இருக்கும். நாம் ரசிக்கப்பட வேண்டுமா, மதிக்கப்பட வேண்டுமா? ஆனால் இன்றைய கல்ச்சர் என்ன தெரியுமா, நம்மளை மதிக்கணும்னு தேவையில்லை, நம்மளை என்ன செய்யணும், ரசிக்கணும். ஆனால் நம்மை உலகம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு ஆக்வர்டான ஒரு ட்ரெஸ் கோடில் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறவள்ள நிறைய பேர் அதை ரசிப்பாங்க. நீங்கள் நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக மதிக்கிறது கிடையாது. அதாவது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டார், ரசிப்பான். ஆனால் நீங்கள் ரசிக்கப்படுவதல்ல. பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு போகிறவள்ள குடும்பங்கள் அம்மா அப்பா பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள்லாம் போய் என்ன செய்வாங்க, சினிமா தேட்டருக்கு போவாங்க. அதில் ஒரு காதல் காட்சி வரும், அதில் லவ் ஃபெயிலியர் வரும், அதில் ரொம்ப ரொம்ப இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே கைக்குட்டை எடுத்து ரொம்ப இமோஷனலாக அப்படியே வரவில்லை என்ன செய்வாங்க, அம்மா அப்பா என்ன செய்வாங்க, பகிர்ந்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா அந்த லவ் சீனை பார்த்து அந்த லவ் ஃபெயிலியர் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரிப்பட்ட ஒரு லவ் மேட்ரு வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும்? அப்போது எங்கேயோ ஏதோ ஒரு காட்சியை நீ ரசிப்பாய், ஆனால் அதை நீ விரும்பலை, அப்படி தானே. அது உன்னுடைய வீட்டுக்குள்ளே வரவில்லை, நீ விரும்பலை, அப்படி தானே. அதை மாதிரி ஒரு பெண் முறையற்ற உடை அணிந்து கொண்டு தெருவில் போகிறவளை எல்லாம் ரசிப்பான். அதே இது அவனுடைய மனைவி அணிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் அதுபோல் பார்க்குற பொழுது தான் இவனுக்கு கஷ்டம் தெரியும், அப்படி தானே. ஆனால் இப்போ நிறைய பேர் அதையும் விரும்புகிறாங்க. நம்முடைய மனைவிகள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், பாதி தான் நான் சொன்னேன், மீதியே
நீங்கள் சொல்லு, நிறைய கணவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட இருக்குது. யாருமே திரும்பி பார்க்கலன்னா நம்ம முறையாக திருமணம் பண்ணலை போல இருக்க, நம்ம பார்த்து கல்யாணம் பண்ண போல இருக்க. ஏன்னா யாரும் என்ன செய்யலை, ஸ்பெஷலாக நம்ம போகிறவங்கள திரும்பி பார்க்கலையே அப்படின்னு. அதனாலவே மற்றவங்களை அட்டென்ஷன் ட்ராப் பண்ணுறதுக்கு பல விதமான ரசிகர்கள். ஆக இதை எதுக்கு சொல்லணும்னா, எல்லாம் ரசிப்பாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை. அப்படி தானே? சினிமாவில் பார்த்ததை ரசிக்கிறாங்க, அதே விஷயந்தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருது. ரசிக்க முடியுதா? ரசிக்க முடியாது. அப்போது ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவருடைய விருப்பங்களுக்கு நம்ம தீனி போடக்கூடாது, நம்மை மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஒழுக்க விதிகள், நடத்தை விதிகள், இப்படி சில விதிகள் இருக்குது. மூன்றாவது சட்ட விதிகள். சட்ட விதிகள்னால் இது அந்த விதியை மீறுகிற பொழுது வில் பி பனிஷ்ட். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், பெனால்ட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு விதி இருக்குது, அப்படி தானே? இப்போ ஒரு சில கடைகளுக்கு உள்ளே போகிற வெள்ள காலணிகளை வெளியே கலட்டி வைக்கணும். நீ என்னடா சொல்கிறது காலணி கலட்டி வைக்கிறதுக்கு? நான் எவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன், பெரிய பெரிய மால்கள்லாம் போகிறோம், ஒரு தடவை சொல்லலை. நீ என்ன சொல்கிறது? யார் சொல்லலையே, இங்கே அப்படி ஒரு சட்டம் இருக்குது. நீ உள்ளே யூஸ் பண்ணால் நீ என்ன பண்ணு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நான் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் காலில் செருப்பு போட்டு தான் போவேன். இங்கே என்ன, உனக்கு இந்த கடைக்குள்ளே நுழைய விருப்பம் இருந்தால் நீ என்ன பண்ணணும்? இல்லை வேறு கடைக்கு போ. அதே போல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே சில விதிகள் இருக்கும், கல்லூரிக்கு போனால் அங்கே சில விதிகள் இருக்கும். அது சில விதிகள் நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இராது. அவர்கள் முறையற்றவர்களாக இருப்பார்கள். முறையற்றவர்களுடைய விதிகளை நாம் ஏன் பின்பற்றணும்? ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்குள்ளே போகிறவல்ல, அந்த அமைப்புக்குள்ளே போகாமல் இருக்கலாம். போய்விட்டால் என்ன செய்யணும்? ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போகிறீங்க, வேலை பிடிச்சா உள்ளே போங்க, உள்ளே போயிட்டீங்களா அவன் சொல்கிறத என்ன செய்யணும், நீங்கள் செய்யணும். இப்போ எத்தனை கடைகளில் வேலை பார்க்குற பிள்ளைகள் காலையில் 9 மணிக்கு உள்ளே போனால் சாயங்காலம் நைட்டு 9 மணி வரைக்கும் மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கடையுடைய ரூல். இந்த கொரோனாவில் வந்த பிறகு எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்கள். இப்போ இது என்ன, நாள் முழுக்க மாஸ்க் போட்டு நிற்க முடியும்? உனக்கு வேணும்னா போட்டு நல்லு, இல்லைன்னா மாஸ்க் போடாமல் வேலை செய்கிற கடையை பார்த்து போயிடு. அப்போ அந்தந்த இடங்களுக்கு இருக்கிற சட்டங்களை என்ன செய்ய வேண்டும்? we have to obey. அப்போ இந்த விதிகளை மதிக்கின்ற ஒரு பழக்கம், விதிகளுக்கு உட்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இளம் வயதுகள் உருவாகவில்லை என்றால், எதிர்காலங்களில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு பழகி போய்விடுகிற அப்படின்னால அந்த பழக்கங்களை என்ன செய்ய முடியாது, மாற்றுவது முடியாமல் போடும், கடினமாக மாறி போய்விடும். எனவே ஆறு அதனுடைய வழிக்கு ஓடிப்போனால் அது ஊரை அழிச்சிடும். அது விதிகளுக்கு உட்பட்டு சென்றால் அநேகருக்கு வாழ்வு கொடுக்கும். நாம் விதிகளுக்கு உட்பட்டு வாழுகிற பொழுது நமக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா விதிகளை மீறி செல்லுகிறவர்களால் மற்றவர்கள் எவ்வளவு, நேற்றை கூட சாயங்காலம் இந்த சிந்தனை சிந்திச்சுட்டு போகிறவள்ள ஒரு பையன் ரேசிங், அவ்வளவு சாட்டர்டே அவ்வளவு திக் க்ரௌடில் அந்த என்ன செய்கிறான், அந்த டிராஃபிக்கில் அப்படியே கண்ணாபண்ணு என்ன செய்கிறான், ஹை ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறான். அவன் என்ன சொல்லுவான், இது என்னுடைய உரிமைன்னு சொல்ல. இவன் விதியை மீறுகிறவன், இவன் கட்டுப்பாடற்றவன். ஆனால் இவனுடைய கட்டுப்பாடின்மையினால் மற்றவங்க என்ன செய்கிறாங்க, இவன் எங்கேயா ஹிட் பண்ணிட்டால் என்ன நடக்கும், இவன் வந்தால் உப்பத்தனும் தண்ணி குடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனால் இவன் எங்கேயாவது யாரையும் டச் பண்ணிட்டான்னா, ஒருத்தனை டச் பண்ணால் 9 பைக்கு விழும், அப்படி தானே? அப்போ எவ்வளோ பெரிய ஃபேட்டலிட்டிஸ்லாம் அதில் உருவாகும். அப்போ விதியை மீறுகிறவன் தனக்கு மட்டுமல்ல பாதகம் ஏற்படுத்துகிறான் அநேகர். எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ, குடும்பங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒழுக்க விதிகளை பிள்ளைகள் மீறுகிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பாதிக்கப்படுகிறது, அந்த பிள்ளைகளை பெற்றவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது, அந்த பெற்றோருடைய உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது, எத்தனை விதங்களை பாதிக்கப்படுகிறது. ஒருவருடைய விதிமீறல் அநேகரை பாதிக்கிறது. எனவே இவைகளுக்கு உடன்படாதபடிக்கு வாலிப வயதுகளை என்ன செய்ய வேண்டும், விதிகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம பழக வேண்டும். மரபு விதிகள், ஒழுக்க விதிகள், சட்ட விதிகள். சரி, சாம்சன் பால் பிரதர் பிரசங்கம் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, விதிகளுக்கு உட்பட்டு வாழணும். ஆனால் நிறைய பேர் விதிகளுக்கு உட்பட்டு வாழலை. ஏன் வாழலைன்னா அவங்களுக்கு வாழ முடியலை, அதுதான் காரணம். எரேமியா 17:9 என்ன பார்க்குறோம், மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமே. அது இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கும், இதையெல்லாம் கேட்கும், அது என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியும். இந்த இடத்துல கேட்கலாம், ஆனால் கேம்பஸுக்குள்ளே போயிட்டால் டோட்டலி எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். எப்போவுமே ஒரு முறையான வழி இருக்குன்னா அந்த வழியை விட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற வழியில் போகிறது தான். ஆமாம், நேற்றை கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நான் முறையான ஒரு வழி இருக்குது, நானே என்ன செய்கிறேன், 2 செடிகளுக்கு இடையில் ஒரு ஆள் ஓரளவுக்கு இட்டிக்காமல் போகிற வழி தான் இருக்குது, நான் அதுக்குள்ளே நுழையிறேன். ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, வழி இது தானே, ஏன் அதுக்குள்ளே நுழையிறீங்க?
நான் ஏன் நுழைஞ்சேன்னு அங்கே ஒரு பேசி நிற்கிறாங்க. சரி, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிடுவோம். எதற்கு சொல்லுகிறேன், மனிதனுக்கு இயற்கையில் வயசான கூட என்ன வருது, அந்த முறையான வழிகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்காமல் சைடில் ஒரு வழி இருந்தால் என்ன பண்ணிடும், உள்ள நுழையிறோம். இது இயற்கை. ஏன்னு சொன்னால் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இந்த கட்டுப்பாடுகளை அவள் ஏன் விரும்பவில்லைன்னா வில்லிங்காக இல்லை. அவங்களுக்கு நிறைய விஷயங்களே தங்களுக்குள்ள தெரியும், இது நம்மளால் முடியலை. ஏன் முடியலை, மனிதன் இயற்கையிலேயே என்ன செய்கிறான், கட்டுப்பாடற்ற ஒரு இருதயத்தை உடையவனாக இருக்கிறான். அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறபடினாலே அவன் விதிகளுக்கு உட்பட்டு வாழ முடியாது, அவன் மரபு விதிகளை பின்பற்ற முடியாது, அவன் ஒழுக்க விதிகளை பின்பற்ற முடியாது. அவனுக்கு விதிகளுக்கு உட்பட்டு வாழ்வதை விட விதிகளை விட்டு விலகி வாழ்வதுதான் முடிகிற காரியமாக இருக்கிறது, விரும்புகிற காரியமாக இருக்கிற. அதனுடைய காரணம் சொன்னால் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சர், ஃபாலன் நேச்சர். அவன் பாவத்தில் விழுந்து போனவனாக இருக்கிறபடினாலே அவனுக்கு அது நிகழ்கிறது. மார்க்கு 5ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது லேகியோன்கிற சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து பார்க்குறோம். அவனை சங்கிலிகளெல்லாம் போட்டு கட்டுவாங்க, பல விதங்களை கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவனிடத்தில் என்ன செய்தார், அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்தி விடுகிறார். அதற்கு பிறகு தான் அவன் ஆர்டரில் வந்தான். அதுவரையிலும் மனிதர்கள் எத்தனையோ முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. அதுதானே இன்றைக்கி நடக்குது. பெற்றோர்கள் சொல்லி பார்க்குறாங்க, போதகர் சொல்லி பார்க்குறாரு, வாத்தியார் சொல்லி பார்க்குறாரு, அக்கம் பக்கத்தில் சொல்லி பார்க்குறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லி பார்க்குறாங்க. யார் சொன்னாலும் காரியங்கள் என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் ஆலோசனைகளுக்கு உட்பட்டு வாழ்வதற்கேற்ற ஒரு இருதயம் உள்ளே இல்லை. அதனால தான் we need Jesus. கடைசியில் நம்ம எங்கே தான் சேரணும், இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான். நமக்கு வெறும் போதனை பத்தாது, உபதேசம் பத்தாது, நம்முடைய இருதயத்தை மாற்றி அமைத்து ஒழுங்குகளை மதிக்கிற ஒரு இருதயமாக, ஒழுங்குகளுக்குள் உட்பட்டு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இருதயம் நம்முடைய இருதயத்தை மாற்றணும். அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 36ஆம் அத்தியாயத்தில் 26ஆம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்லான இருதயம் அது என்ன செய்யாது, ஒழுங்குகளுக்கு உட்பட கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு என்ன செய்வேன், சதையான இருதயத்தை தருவேன். எனவே விதிகளுக்குட்பட்டு வாழ முடியாத ஒரு வாழ்க்கை எதிர்காலங்களிலே உங்களுக்கு பலவிதமான சேதங்களை ஏற்படுத்தும். எனவே இந்த விதிகளுக்குட்பட்டு வாழுகிற இருதயம் உங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த இருதயத்தை தருவதற்கு ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பிற்கு என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, எனக்கு அந்த நல்ல இருதயத்தை தாரும். என்னால் நிறைய காரியங்களை சரி தவறென்று புரிந்து கொள்ள முடிகிறது, அதற்கு ஏற்றபடி வாழ முடியவில்லை. என் அவ்விதமாக அவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு வாலிப பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் தருகிற இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா அப்பா சொல்லுகிறத நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போவோம், ஆசையில் ஏற்றுக்கொள்ள போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிற நிலை வருகிற பொழுது அது என்ன செய்யும், அம்மா அப்பா பிள்ளை என்ன செய்வாங்க, பாசத்தினால விதி விலகினாலும் தண்டிக்க மாட்டேன். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை பாசத்தினுடைய விளைவாக கண்டித்தானே ஒழிய என்ன செய்யலை, வேத விதிப்படி தண்டிக்கவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்யலை, எவ்வளோதான் பாசம் இருந்தாலும் நீ அவனை தண்டிக்காதனால உன்னையும் சேர்த்து என்ன செய்வேன். ஆக பிள்ளைகளுடைய விதிமீறலுடைய பலன் பெற்றோர் மேல் என்ன செய்கிறது, வருகிறது. எனவே இந்த வயதுகளில் கர்த்தருக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும், விதிகளுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். எனவே உங்களிடத்திலே நான் விதிகளை பின்பற்றுங்கள் என்று அதிகமாக போதனை செய்ய விரும்பவில்லை. விதிகளுக்குள் வாழ முடியாத உங்களுடைய இயற்கை பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விதிகளுக்கு உட்பட்டு வாழுகிற வாழ்க்கையை அவர் தருவார். அதை ஏற்றுக்கொள்ள முன்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.